என்னடா இது இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஆஃபீஸ் திறக்கவே இல்லை? என்னாச்சு உங்களுக்கு? இதே மட்டும் நம்ம ஒரு 5 நிமிஷம் லேட்டாக இருந்தால் என்ன திட்டி இருப்பாங்க. அதானே, எதுவுமே அவங்க செஞ்சா தப்பு கிடையாது. அதே நம்ம தப்பு பண்ணால் கொலை குத்தா மாதிரி. ஓனரை விடுறா, இந்த சக்தி பொண்ணு இதையும் காணும். அதான் எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. இதோ வருது பார், சிவி சிங்காரிச்சி மகாராணி மாதிரி. அது இஷ்டம் போல. என்ன 2 பேரும் வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்க? இன்னும் ஆபீஸ் திறக்கல? நல்ல கதையா இருக்குமா? நாங்க உங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்களை கேட்குறீங்களா? புரியலையே, என்ன கேட்க வரீங்க? கடை திறக்கிறதுக்கு ஒன்று செல்வம் சார் வரணும், இல்லாட்டி நீங்களாவது வரணும். அதை விட்டுட்டு எங்களை கேட்டா எப்படி? செல்வம் சார் இன்னும் வரலையா? யாருமே இன்னும் வரல. நானும் இவனு தான் வாசல்ல உட்காந்து காவல் காத்துட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப லேட்டா வரீங்க. மணி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்களா? நான் லேட்டா வருவேன்னு நேத்தே செல்வம் சார் கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டேன். அவர் ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. என்னாச்சு அவருக்கு? எப்பவும் கரெக்டா வந்துருவாரே. சேகர், நீங்க உடனே செல்வம் சாருக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு விசாரிங்க. சரிங்கம்மா. சீக்கிரம் போங்க. மணி என்னமாச்சு? ஆளோடுக்கு வண்டி அனுப்புற நீங்க இது வரைக்கும் வந்து சேரல. போன் பண்ணாக்கா பெல் அடிச்சுட்டே இருக்குது. என்னமாச்சு? சாரி சார், செல்வம் சார் இன்னும் வரல. அதான் ஆபீஸே இன்னும் திறக்கல. நீ சொல்லுவமா, நான் எப்போ லோட் அனுப்புறது அது எப்போ போய் சேர்றது? எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா? திருப்பதி போகணும். அங்க இருந்து போன் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சதுக்கு பணம் கட்டி இருக்கிறேன். ரிசிப்ட் வந்து சேரல. இப்ப அனுப்ப போறதுக்கு இன்வாய்ஸ் போடணும். கடை முடிச்சிருந்தா எப்படிமா? சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செல்வம் சார் வரணும். சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. நீ சொல்லுவமா, லேட்டா எனக்கு தானே நஷ்டம். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த மாதிரி நடந்ததில்ல. என்னாச்சுன்னு தெரியல. நீங்க கிளம்புங்க சார். நான் வந்த உடனே லாரி ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடுறேன். சீக்கிரம் அனுப்பிச்சு வைமா. என்னாச்சு? ஃபோன் பண்ணீங்களா? மணி அடிச்சுட்டே இருந்ததுமா, யாரும் ஃபோன் எடுக்கலமா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் எங்கே இருங்க. செல்வம் சார் வந்த உடனே வந்து போன கஸ்டமர் ஆபீஸ்க்கு லாரி அனுப்ப சொல்லுங்க. இன்வாய்ஸ் புக், ரெசிப்ட் புக் எல்லாம் டேபிள் மேல வச்சிருக்கேன். நான் இப்ப வந்துடுறேன். யாராவது கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லபடியா பேசி அனுப்புங்க. இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. சரியா? சரிங்கம்மா. சிஸ்டர், எத்தனாவது பாட்டில்? 3வது பாட்டில். ஏன் இல்ல, எப்ப அனுப்புவீங்க? அனுப்புறதா? கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். ஈவினிங் டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாரு. அப்படியா? எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. எங்க லாரி ஆபீஸ் பூட்டி இருக்கு. சாவி எங்கிட்ட இருக்கு. அதை கொண்டு போய் யார்கிட்டயா பொறுப்பா கொடுத்துட்டு வந்துடணும். என்ன சார் விளையாடுறீங்களா? கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி வாந்தி பேதின்னு வந்து நிக்கிறீங்க. இந்த நிலைமையில உங்களை எப்படி அனுப்புறது? இந்த நிலைமையில ஏஞ்சி நடந்தீங்கன்னா மயக்கமாயி கீழே விழுந்துருவீங்க. அதனால உங்களை அனுப்ப முடியாது. டாக்டர் வந்து உங்களை பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அனுப்புவோம். அப்படி இல்லை சிஸ்டர், அங்க கஸ்டமர்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க, டிரைவர்ஸ் இருப்பாங்க, நிறைய வேலை இருக்கு. எதுவா இருந்தாலும் இப்ப நீங்க பெட்டை விட்டு இறங்க கூடாது. ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இந்த பாருங்க, ஃபீவரா வேற இருக்கு. அப்படியா? சரி, நான் போலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. யாரையாவது அந்த பக்கம் போக சொல்லி ஆபீஸ் வாசல்ல யாராவது இருந்தாங்கன்னா அந்த சாவி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வர சொல்ல முடியுமா? அப்படியா? சரி, பாக்குறேன். குமார், இங்க வா. டியூட்டி முடிஞ்சிருச்சுல்ல? முடிஞ்சிருச்சு. சரி வா. சார் எங்கேயோ போகணும்னு சொல்றாரு, கொஞ்சம் போயிட்டு வா. சரிங்க. தம்பி, உன் பேர் குமாரா? குமார் தான். என் பேர் செல்வம். இது என் லாரி ஆஃபீஸ் அட்ரஸ் அதில் இருக்கு. இந்த சாவியை கொண்டு போய் அங்கே டிரைவரு இல்லைன்னா ஸ்டாஃப் சக்தின்னு சொல்லி ஒரு லேடி இருப்பாங்க. சரிங்க. யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இதை கொடுத்து இந்த மாதிரி செல்வம் சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்ற விவரத்தை சொல்லிடுறீங்களா? சரி. ஒருவேளை இந்நேரம் யாரும் வந்திருக்கலன்னா கூட ஒரு 10-15 நிமிஷம் ஆனாலும் வெயிட் பண்ணி முதல்ல யார் வர்றாங்களோ அவங்கள்ட்ட இதை கொடுத்து விவரம் சொல்லிடுங்க. சரி. ஓகே, தேங்க்ஸ் குமார். வரேங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே. जपा कुसुम संगासुम कासभेजं महाजितं अमोर्यं सर्वपापक्तं प्रणतोऽस्मि दिवाकरं अस्मद्वजाय विद्महे पासकस्ताय धीमहि तन्नो सूर्यप्रचोदयात् खचितं गतुषाभारं क्षीरोदार्णवसम्भवं नमामि सुदिनं सोमं सम्पूर्णपगडभूषणं अस्मद्वजाय विद्महे हेमरूपाय धीमहि तन्नो
सोमप्रचोदयात् कर्णे गर्भसम्भूतं विद्युत्कान्तिजमप्रभो कुमारं सत्यहस्तं च मङ्गलं प्रणमाम्यहम् वीरध्वजाय विद्महे विघ्नहस्ताय धीमहि तन्नो भौमः प्रचोदयात् प्रियङ्गिलियास्यामं रूपेण प्रतिमं बुधं सौम्यगुणोपेतं तं बुधं प्रणमाम्यहम् गजध्वजाय विद्महे सुहस्ताय धीमहि तन्नो बुधः प्रचोदयात् देवानां ऋषीणां च गुरुं काञ्चसन्निभो भक्तिभूतं त्रिलोकेशं तं नमामि बृहस्पतिं ऋषभध्वजाय विद्महे गिरिहस्ताय धीमहि तन्नो बृहस्पतिः प्रचोदयात् इमन्तमृणालाभं दैत्यानं परमं गुरुं सर्वशास्त्रोक्तारं भार्गवं प्रणमाम्यहम् अस्मद्वजा विद्महे धीमहि तन्नो शुक्रप्रचोदयात् कपाकुसुमसङ्कासं कास्तभेदं महात्यं अमोरिन्द्रवापक्तं प्रणतोऽस्मि दिवाकरो सूर्याय स्वाहा सूर्याय तन्नोम सूर्यग्रहाय तन्नमः ॐ अस्मद्वजा विद्महे धीमहि तन्नो सोमः प्रचोदयात् सूर्यनमस्कारान् समर्पयामि अतिदेवनमस्कारान् समर्पयामि अर्घ्यं समर्पयामि पाद्यं समर्पयामि ஏங்க இது செல்வம் சார் வீடு தானே? ஆமாம்மா. வீடு பூட்டியிருக்கே, வீட்ல யாரும் இல்லையா? இல்லையம்மா, அவங்க எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்களே. ஆ, செல்வம் சார்? நீ யாருமா செல்வத்தை தேடி வந்திருக்க? நான் அவரோட லாரி ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன். செல்வம் சார் எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? தெரியலையம்மா, நான் பார்த்ததுல இருந்து வீடு பூட்டி தான் இருக்கு. அது சரி, எவ்வளவு நாளா வேலை பார்க்கற? நான் உன்னை பார்த்ததே இல்லையம்மா. தேங்க்யூ சார். இந்தாங்க. யார் வேணும்? ஆபீஸ் சாவியை கொடுத்துட்டு போங்க. வந்த நீங்க இந்த ஆபீஸ் ஸ்டாஃபா? ஆமா. நீங்க தான் சக்தியா? நான் தான் சக்தி. இந்தாங்க. இந்த சாவி எப்படி உங்க கையில வந்துச்சு? நீங்க யாரு? நான் சிடி ஹாஸ்பிட்டல்ல வார்ட் பாயா வேலை செய்றேன். இந்த லாரி கம்பெனியோட ஓனர் செல்வங்கறார் எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. என்னது? அட்மிட் ஆயிருக்காரா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏதோ சாப்பிட்டாராமா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. சாவி என்கிட்ட இருக்கு, அவங்க ஆபீஸ் திறக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போய் சாவியை கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. அவர் தான் உங்க பேர் சொல்லி விட்டாரு. இப்ப எப்படி இருக்காரு? இப்ப நல்லா இருக்காருமா, ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டா இருக்காரு, மத்தபடி பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சரிம்மா, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா. பிரசாதம் சம்பந்தியம்மா, பிரசாதம் எடுத்துங்க. எடுத்து. ரொம்ப சந்தோஷம். வாடா, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறேன். ரவி, பேண்ட் பண்ணிட்டு வந்துடலாமா? சரி, வாங்க போலாம். விஜி, லீலா, நம்ம வளையல வாங்கணும்னு நினைச்சோமே, போய் வாங்கிட்டு வந்துடலாமா? நான் வரேன்க்கா. சரி. தனு, வா போலாம். இல்ல, நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் வரல. அப்படியா? சரி, நம்ம போயிட்டு வந்துடலாம், வாங்க. அத்தை, நீங்களும் வாங்க. போலாம். அங்க பாரு. இங்க பாரு, இங்க பாரு. ஒரு பலன் போதும், அப்புறமா இன்னொன்று வாங்கிக்கலாம். நடக்குது. தாயம் செய்து தனியாக நகரீங்க. நான் தனியாக நினைக்கிறேன். எவ்வளவு
சண்டை போடுறா? தானே நீ தப்பா நடந்துட்டாமாமா. என்னம்மா தானே என்னடா மாப்பிள்ள என்னது? அப்பா நான் தனியா நின்னுட்டு இருந்தப்பா அப்ப வந்து பொறுக்கி பையன் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா. அப்போ மாணிக்க மாமா தான் பார்த்து அவனை அடிச்சாரு. வாங்க இனிமே இங்க இருக்க வேணாம். அவனுக்கு மறுபடியும் வந்து கலாட்டா பண்ணணும். வாங்க போயிரும் போயிரும். நிறுத்துக்கடா. ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? என்னடா தகராறுங்க? வந்து நம்ம கை வைக்கிறாங்க. சீ, நில்லுடா. என்ன தகராறுங்க? ஐயா, இவன் என் மருமக கிட்ட அசிங்கமா நடக்க பார்த்தான். விவரமா சொல்லுங்கம்மா. தானா சொல்லுமா. ஆமாங்க, இவங்க என் அத்தை. அவங்க சொல்றதெல்லாம் உண்மை. நான் தனியா நின்னுட்டு இருந்தப்போ அந்த பொறுக்கி பையன் வந்து என்கிட்ட கலாட்டா பண்ணான். அதை பார்த்து எங்க மாணிக்க மாமா அவனை அடிச்சு விரட்டினாரு. அவன் ஓடி போய் இன்னும் 4 ரவுடி பசங்களை கூட்டிட்டு வந்து எல்லாரையும் அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கான். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இவர்தான் உங்க புருஷனா? இல்லைங்க, இவரு எங்க தங்கச்சி சரோட வீட்டுக்காரரு. இவர்தான் எங்க வீட்டுக்காரரு. இவர் எங்க அப்பா. இது என் கடைசி தங்கச்சி. இது தங்கச்சி லீலா, அவ வீட்டுக்காரர் ரவி. அது தங்கச்சி விஜி, அவ வீட்டுக்காரர் கோபி. அது என் நாத்தனார் நிர்மலா. யோ, என்னையா நீங்கள மனுஷங்க? இந்த காலத்துல சம்பந்தியமா சகலகிலுமா இவ்வளவு ஒத்துமையா ஒரு இடத்துக்கு வராங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களோட போய் தகராறு பண்ணிட ராஸ்கல். எங்க ஊர்ல வந்து எங்க மேல கை வச்சா சும்மா விடுறோம் சார். ஊரை பத்தி பேச உனக்கு என்னடா அருகதை இருக்கு? உன் ஊருக்கு வந்தவங்க கிட்ட இப்படி மட்டமா ரவுடித்தனம் பண்றியே, இது உன் ஊருக்கு அசிங்கமா தெரியல? நான் யாரும் தெரியல, எங்க அப்பா யாரும் தெரியல. யாரா இருந்தா எனக்கு என்னடா? யோ, இவங்களை எழுதிட்டு போங்கயா. உங்க எல்லாரையும் இவ்வளவு ஒத்துமையா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பஞ்சாயத்து இதே மாதிரி தான் எங்க வீட்லயும் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்லயும் கூட்டு குடும்பம் தான். ஆனா உங்கள மாதிரி யாருமே ஒத்துமையா இல்ல. அவங்கள வெளியவே கூட்டிட்டு போக முடியாது. நீங்கெல்லாம் இப்படி ஒத்துமையா கோவிலுக்கு வந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். எங்க வீட்டு ஆளுகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து உங்க கால்ல விட வச்சு ஒத்துமைன்னா என்னன்னு அவங்கள கத்துக்க வைக்கணும். அம்மா, நீங்கெல்லாம் இப்படி ஒத்துமையா இருக்கிறத என்னைக்கு விட்டுறாதீங்க. இதான் ரொம்ப முக்கியம். இத பாருங்க, இந்த கேஸ் எல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க வந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு திருப்தியா சாமியை கும்பிட்டுட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க. நான் வரேம்மா. சரிங்க ஐயா. பாப்பா சரி வாங்க, நம்ம கிளம்புவோம். போஸ் மாப்பிள்ள வாங்க 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 கிளம்புவோம். பவானி பார்த்துரு அண்ணே. நான் அதிகமாக பேசுன்னு யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். இப்போ இன்ஸ்பெக்டர் பேசுனது எல்லாருமே கேட்டோம். நம்ம எல்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்க நினச்சி அவர் ரொம்ப அதிகமாக பேசிட்டாரு. நம்ம ஒற்றுமையை பற்றி அவர் பேசும்போது நமக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சி இருந்துச்சுங்கிறது நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி நம்மளால் ஒற்றுமையாக இருக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா, வெளியாளால் நம்மளுக்குள்ள யாருக்காவது ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லாரும் உடனே ஒன்று சேர்ந்துடுறோம். ஆனால் அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே மறுபடியும் முறுக்கிட்டு நிற்கிறோம். இந்த ஒற்றுமை எப்பவுமே இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை.
இதுக்கு ஒரே வழி நேர்த்திக்கடன், நல்லது கெட்டதுன்னு விசேஷத்துக்கு மட்டும் நம்ம ஒன்று சேராம மாசத்துக்கு ஒரு நாள் இல்ல 6 மாசத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் நம்ம தொழிலை மறந்து கவலைகளை மறந்து ஏதாவது ஒரு ஊருக்கு சின்னதா டூர் போயிட்டு வருவோம். அங்க போய் அவங்கவுங்க பிரச்சனைகளை பேசினாலே எல்லாருக்கும் சந்தோஷமாயிடும். நான் சொல்றது கரெக்டுன்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து கொடைக்கானல் பக்கத்துல தான் இருக்கு. எல்லாரும் அங்க போய் 1 நாளோ 2 நாளோ இருந்துட்டு அப்படியே மெட்ராஸ் போலாம். என்னமாமா சொல்றீங்க? நல்ல யோசனை தான். சம்பந்தியமா மாப்பிள்ளை அவங்க அபிப்பிராயத்தையும் கேட்டுப்போம். உங்களுக்கு ரவி? எனக்கு ஓகே. போஸ் என்ன? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். மாணிக்கண்ணே போலாம்ல? இல்ல எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்கு. அட கடை என்னடா கடை? ஒரு போனை போட்டு கடையை செல்வத்தை பாத்துக்க சொல்லு. கோபி எல்லாரும் கொடைக்கானல் போவோம். வாங்கப்பா, வாமா. குழந்தை என்கிட்ட கொடு. வா சார், குழந்தைய தூக்கு. வா, ஏறுண்ணே. வேகமா வண்டியில ஏறுங்க.